இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தோடு புதுச்சேரி, கேரளம், அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல்கள் நடைபெறுகின்றன. கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு வங்க முதல்வராக பதவியில் உள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி. இந்த முறை நிச்சயம் பாஜக தேர்தலில் வெற்றி பெற்று மம்தாவை வெளியேற்றும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்புகிறார். இதனால் தமிழகத்தை விட மேற்கு வங்கத்தில் பாஜக அதிக கவனம் செலுத்துகிறது. கேரளம், புதுச்சேரி மற்றும் அசாம் மாநில தேர்தல்கள் இம்மாதம் 9ஆம் தேதி முடிந்துவிடும். அதன்பின் மேற்கு வங்கத்தில் 2 வாரம் தங்கி தேர்தல் வேலைகளை கவனிக்கப் போகிறாராம் அமித்ஷா. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் பிரச்சார கூட்டங்கள், ரோட் ஷோ ஆகியவற்றிற்கு தேதிகளை பாஜக முடிவு செய்து வருகிறது. மத்திய அமைச்சர்கள் பலர் இங்கு பிரச்சாரம் செய்ய அனுப்பப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தை 9 பிரிவுகளாக பாஜக பிரித்துள்ளது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மூத்த தலைவர்கள் தர்மேந்திர பிரதான், கஜேந்திர சிங், நித்யானந்த் ராய், நிஷிகாந்த் ராய் ஆகியோருடன் உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், திரிபுரா மாநிலங்களிலிருந்தும் பாஜக தலைவர்கள் மேற்கு வங்கத்தில் முகாமிட்டுள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீன், மட்டன், முட்டை ஆகியவை தடை செய்து விடுவர், உங்களால் சாப்பிட முடியாது என்று சகட்டமேனிக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார் மம்தா. அடுத்த பாஜக முதல்வர் அசைவ உணவு பிரியர் என்று பாஜக தரப்பில் பதில் பிரச்சாரமும் செய்யப்படுகிறது. இதற்கிடையே தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் வேறு மம்தா அரசை கடுமையாக கண்டித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் நியமித்த அதிகாரிகளை மம்தா கட்சியினர் சிறைபிடித்தனர். இதை கண்டித்த சுப்ரீம் கோர்ட் இதை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு மம்தாவிற்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷாவின் நம்பிக்கை மேற்கு வங்கத்தில் கரையேறுமா?